இன்றைக்கி யோவான் 3ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ இது எழுதுனது பார்த்திங்கன்னா யோவான் தான். சரிங்களா? யோவான் சுவிசேஷ புஸ்தகம், அது மாதிரி 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் சொல்ல எழுதுனது பார்த்திங்கன்னா இந்த அப்போஸ்தலனாகிய யோவான். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்களில் அந்த யோவான் அவர் தான் எழுதுனது. இந்த 3ஆம் நிருபத்தை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முதல் 4 வசனங்கள் ஒரு பகுதி, அந்த 2ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறத போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஸோ அதான் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. முதல் 4 வசனங்கள். முதல் வசனம் வாசிக்கிறேன். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. சரிங்களா? இப்போ சொல்கிறாரு. இப்போ மூப்பன் எப்படின்னா ஒரு தலைவர். சரிங்களா? ஒரு தலைவராக இருந்து அவர் எழுதுகிறார். நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. சரிங்களா? அப்போ சொல்கிறார் பாருங்கள். இப்போ காயு அவருடைய ஃப்ரெண்டு. சரிங்களா? அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருடைய நண்பர். சரிங்களா? அவருக்கு எழுதின இந்த ஒரு பர்சனல் லெட்டர். சரிங்களா? அப்போ அதான் நம்ம அதில் பார்க்குறோம். இந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அவர் காயு அப்படிங்கிறவர் நல்ல ஒரு சாட்சி பெற்றவர், சத்தியத்தின்படி நடக்கிறார். அதனால் சொல்கிறார், நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயு சொல்கிறார். இப்போ நிறைய பேர் சும்மா ஜென்ரலாக எழுதுவாங்க. பட் ஆனால் இந்த சொல்ல பிரியமான காயுவுக்கு அப்போ ஒரு நல்ல ஒரு நற்சாட்சி பெற்றவர். சரிங்களா? இப்போ வேதத்தின்படியாக நடக்கிறவர் மற்றும் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல சாட்சி பெற்றவர், சத்தியத்தின்படி நடக்கிறவர், உண்மையாக இருக்கிறவர், அன்பாக இருக்கிறவர். ஸோ அதனால் இப்படி எழுதுகிறார் பாருங்கள். பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது சொல்கிறாரு பாருங்கள். 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். இந்த 3ஆம் அதிகாரத்திலே, இந்த யோவான் 3ஆம் நிருபத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு வசனம்னா இந்த வசனம் சொல்லலாம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறத போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆத்மாவை பற்றி சொல்கிறார் பாருங்க. ஆத்மா நல்லா வாழணும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம சரீரத்தில் நம்ம மனித அமைப்பு, ஸோ தேவன் எப்படி சிருஷ்டிச்சிருக்கார் அப்படின்னு நமக்குள்ளே 3 பேர் இருக்காங்க. ஸோ ஆவி, ஆத்மா, சரீரம். ஸோ அதான் நம்ம தெசலோனிக்கேயரில் பார்க்க முடியும். ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமே குற்றமற்றதாக இருக்கும்படி காப்பதாக அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஆவி, ஆத்மா அப்படிங்கிறது உள்ளான மனுஷன். சரிங்களா? ஆவி, ஆத்மாங்கிறது உள்ளான மனுஷன். சரீரம் அப்படிங்கிறது வெளிப்படையாக அதுதான் நம்ம ஃபிசிக்கல் பாடி. சரி, நம்ம அந்த சரீரம் நான் அதை பார்க்க முடியும். சரிங்களா? கண், காது, கை, மூக்கு நம்ம இருக்கிறது இந்த சரீரம் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை பற்றி நம்ம சரீரத்துக்கு நமக்கு உணவு தேவை. சரிங்களா? அப்போ நம்ம சரீரம் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபிசிக்கல் ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடோ, இட்லி, தோசை, மற்ற என்ன காரியங்களானாலும் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் என்ன அது நம்ம சரீர வளர்ச்சி, சரீரத்தை நல்லா பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றோம் சரீர வளர்ச்சிக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு, உன் ஆத்மா வாழ்கிறது போல். இப்போ நம்ம ஆத்மா வாழணும், அதுக்கு ஆத்மா நல்லா வாழணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஆவிக்குரிய உணர்வு தேவை. சரிங்களா? ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு தேவை. சரிங்களா? அப்போ ஆவிக்குரிய உணவு நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த வேத வசனத்தில் இருந்தால் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு சில வசனங்களை வாசிக்கிறேன். இப்போ ஆவிக்குரிய இந்த ஆத்மா பலப்படணும், ஆத்மா வாழணும், ஆத்மாவை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சங்கீதம் 63 நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 63 முதல் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் நான். 1ஆம் வசனத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். இது தாவீதினுடைய சங்கீதம் பாருங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்த உமது வல்லமையும் மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கலும் கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். சரிங்களா? சொல்லும்போது சொல்கிறாரு, அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டு விதாயத்துமான தண்ணீரற்றமான நிலத்தில் என் ஆத்மா மேல் தாகமாக இருக்குது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆத்மா சொல்கிறாரு இந்த இடத்துல, ஆத்மா தாகமாக இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாரு. ஆத்மா தேவன் மேலே எவ்வளோ தாகமாக இருக்குது அப்படின்னு இப்போ தேவன் மேல் வைக்கிற அந்த அன்பு, அந்த பாசம், அந்த வாஞ்சையை தான் இந்த இடத்துல எழுதுகிறாரு. கீழே சொல்கிறாரு பாருங்கள், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்மா திருப்தியாகும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ எப்போ திருப்தியாகும் அப்படின்னா இப்படியா நான் உங்களை தேடினேன், ரொம்ப வாஞ்சியாக நான் உங்களை
உங்களை தேடினேன். நான் எனக்கு என்ன பண்ணுறேன், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கலும் கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். சொல்கிறார், நான் வந்து உங்களுடைய வல்லமையை பார்க்க ஆசைப்பட்டேன், வல்லமையை பார்த்தேன் அப்படிங்கிறார். மகிமையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், மகிமையை பார்த்தேன் அப்படிங்கிறார். கிருபையை சார்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய உயிரை விட வந்து என்னுடைய ஜீவனை விட கிருபையை நான் சார்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உங்களை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என் ஜீவனுள்ள நாள் மட்டும் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா, தேவனை பார்க்கணும், உண்மையில தேவன் மேலே வைக்கிற ஒரு வாஞ்சை சரிங்களா. அந்த வாஞ்சையினால் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வல்லமையை பார்க்க வாஞ்சிக்கிறாரு, அவர் மகிமையை பார்த்தேன் அப்படிங்கிறாரு. இப்போ கிருபையை சார்ந்து கொள்கிறாரு, தேவனை துதிக்கிறார், அவர் நாமத்தை சொல்லி உயர்த்துறார். சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சொல்கிறார், இந்த இடத்துல நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்மா திருப்தி ஆகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றும்னு சொல்கிறார். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்போது தேவனை நம்ம துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, தேவனால் நிரப்பப்பட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லலாம். நம்ம தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டிருக்கும் போது, தேவனுடைய மகிமையால் நம்ம நிரப்பப்பட்டிருக்கும் போது, தேவனுடைய துதியினால் நாம் நிறையப்பட்டிருக்கும் போது நம்முடைய ஆத்மா கொழுப்புள்ள உணவை உண்டது போல் திருப்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா. வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டை பற்றி சொல்கிறார். சரிங்களாப்பா. அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கிறேன் நான். ஸோ முதல்ல பார்த்தோம், நம்ம தேவனை நம்ம தேடும்போது, தேவனை உயர்த்தும் போது, தேவனுடைய வல்லமையை நாடும்போது, தேவனுடைய மகிமையினால் நம்ம நிரம்பும் போது, தேவனுடைய துதியினால் நம்ம நிரம்பி இருக்கும்போது, தேவனை பாடி துதித்து ஆராதிக்கும் போது, நம்ம ஆத்மா வந்து தேவனால் நிரம்பி இருக்கும்போது நம்முடைய ஆத்மா வந்து நல்லா புஷ்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் 5:12-13 காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பலமான ஆகாரத்தை எல்லாம் பாலை உண்ணத்தக்கவர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிற அப்படின்னால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். அந்த இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் வந்து பவுல் சொல்லும்போது இந்த இடத்துல எபிரேய ஆக்கியோன்னு சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்க, ஏன்னா வந்து வசனம் தெரியல அப்படிங்கிறார். இப்போ நம்ம வசனத்தில் நல்லா வளரும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஆத்மா நமக்கு நல்லா புஷ்டி ஆகும். அதான் நம்ம இதில் நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகள் 19:2 ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய வசனத்தின் மேலே ஒரு வாஞ்சை வேணும். வேத வசனத்தை நம்ம நல்லா வேத வசனத்தில் நல்லா நம்ம பலனுடையவர்களாக இருக்கணும். நம்ம ஆரோக்கியமான உபதேசத்தை வந்து நீங்கள் வந்து தேடி வாசிங்க, ஆரோக்கியமான உபதேசத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம வேதத்தில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் 1 பேதுரு 2:3 சொல்லும்போது, நீங்கள் வளரும்படி, அப்போ முன்னாடி வந்து நீங்கள் பாலை சாப்பிட்ருந்தீங்க, வேத வசனமே உங்களுக்கு தெரில, குழந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வளரணும் அப்படின்னா, உங்கள் ஆத்மா நல்லா கொழுப்புள்ள பதார்த்தங்களை உண்ணணும் நல்லா அப்படின்னா, நீங்கள் வந்து வேத வசனத்தை நல்லா சாப்பிடணும், வேத வசனத்தை நல்லா படிக்கணும், அதில் வந்து நீங்கள் நிறையப்படணும் அப்படின்னு அதான் சொல்கிறார். 1 பேதுரு 2:3 சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஞானப்பாலின் மேல், களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்க, வசனத்தின் மேலே வாஞ்சியாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதான் சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாக இருந்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவானம், செய்வதெல்லாம் வாய்க்கும், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான், இப்போது நல்லா கனி கொடுக்குறவனாக இருப்பான், நல்லா செழிப்பாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான், ஆரோக்கியமாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ நம்ம ஆத்மா நல்லா வளரணும் அப்படின்னா நம்ம வேத வசனத்தை நம்ம வந்து எப்போவுமே அதில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த சங்கீதம் அதோடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும் பாருங்கள். அப்போது தேவ வசனத்தை நம்ம ஆத்மாவும் நல்லா வச்சுட்டோம்னா நமக்கு எல்லாமே சப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறார். இதான் சங்கீதம் 112 நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 112 ஒரு அருமையான ஒரு சங்கீதம் பாருங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்கிறாரு, நீங்கள் வசனத்துக்கு இப்போது எதுக்குள்ள நம்ம ரொம்ப பிரியமாக இருக்கோமோ அதை வந்து நம்ம யாருமே சொல்ல வேண்டாம், நம்மளாக போய் அதை செய்ய ஆரம்பிப்போம். சரிங்களா. இப்போ நம்ம வந்து நம்ம எதில் பிரியமாக இருக்கோமா நம்ம ஆட்டோமேட்டிக்காக போய் செய்ய ஆரம்பிப்போம். நமக்கு ஒரு வேளை கேம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம யாருமே சொல்ல வேண்டாம், நம்ம கேம்ஸ் விளையாண்டுட்டே இருப்போம். ஒரு கேரம் போர்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா போட்டு கேரம் போர்டு வேணும். அந்த மாதிரி தான் நம்ம வேதத்தில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் பாருங்கள். வேதத்தில் பார்க்கணும் பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதில் ஆசீர்வாதங்கள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அப்போது நம்முடைய ஆத்மா நல்லா தேவனுடைய வார்த்தையை உள்ளே போட்டு அதை அசை போட்டுட்டு நம்ம நல்லா ஆத்மா வச்சுட்டோம்னா தான் அதில் சொல்கிறார் பாருங்கள், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும்,
ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்போம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் அதிகம், இரக்கம் உறக்கும் நீதியும் உள்ளவன். ஸோ பார்த்திங்கன்னா கீழே தான் ஆசீர்வாதத்தெல்லாம் சொல்கிறார். ஸோ தேவனுடைய வசனத்தில் தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சுருக்காரு பாருங்க. ஸோ அப்புறம் நம்ம நல்லா ஆத்மாவை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா அது 2 காரியம் நான் சொன்னேன். இன்னொன்று தேவனால் நிரம்பி இருக்கணும், தேவனுடைய துதியினால் நிரம்பி இருக்கணும், தேவ வார்த்தையினால் நிரம்பி இருக்கணும், தேவனுடைய அன்பினால் நிரம்பி இருக்கணும், தேவனுடைய மகிமையினால் நம்ம நிரம்பி இருக்கணும் பாருங்கள். குறிப்பாக சொன்னோம்னா யோவான் 15 சொல்லபடி ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை நிலைத்திருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க, உங்கள் ஆத்மா நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ நம்ம வேத வசனத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக, தேவனை துதிப்பதின் மூலமாக நம்ம ஆத்மாவை நல்லா வச்சுக்க முடியும். பார்த்திங்கன்னா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். பார்த்திங்கன்னா அது ஆத்மாவை நல்லா வச்சுட்டாலே போதும், தேவன் நம்ம தேடுகிறவளை கைவிட மாட்டார். எல்லாமே நமக்கு சப்ளை கிடைக்கும். எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் நம்மால் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் பாருங்கள். அதான் சொல்கிறார், சகோதரே நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பார்த்திங்கன்னா அந்த இடத்துல யோவான் என்ன பண்ணுறாருனா, அங்கேருந்து இந்த சபையில் இருக்கிற சபைக்கு தலைவர்களை அனுப்புகிறார். அதாவது போதிக்கிறவர்களை அனுப்புகிறார். சரிங்களா? அப்போ அந்த போதிக்கிறவங்க அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 2-3 நாளோ இல்லை ஒரு வாரமோ எவ்வளோ நாளோ, அது எவ்வளோ நாளானாலும் சரி, அந்த இடத்துல போய் அந்த சபையில் போய் போதிச்சுட்டு இந்த காயு அப்படிங்கிற அவருடைய வீட்டில் தங்குவாங்க. சரிங்களா? அப்போ அந்த தங்கும்போது இவர் அந்த காயு அப்படிங்கிறவர் இவர் அனுப்பின அந்த போதகரை அந்த வேதத்தை போதிக்கிற போதகர்களை நல்லா கவனிச்சிருக்கார். சரிங்களா? அதை தான் இவர் ரொம்ப மெச்சி இந்த இடத்துல எழுதுகிறார். சகோதரர் அப்போ அவங்க போய் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க இந்த காயு வீட்டில் தங்கியிருக்காங்க. அப்போ அந்த சபைக்கு போய் உபதேசத்தை கொண்டு போதித்த அந்த போதகர்கள் அந்த டீச்சர்ஸ் இந்த யோவான்கிட்ட போய் சாட்சி கொடுக்குறாங்க. சாயை பற்றி சாட்சி கொடுக்குறாங்க. காயை எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாரு, நல்லா சாப்பாடு கொடுத்தாரு, நல்லா அன்பாக இருந்தார், உண்மையாக இருக்கார், தேவன் மேலே பிரியமாக இருக்காருன்னு சொல்லி அவருக்கு சாட்சி கொடுக்குறாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல எழுதுகிறார். சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. சரிங்களா? இது அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். உண்மையான ஒரு உண்மையான ஒரு ஊழியனுக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, ஜனங்கள் வேதத்தின்படி சத்தியத்தின்படி நடக்கிறாங்க அப்படிங்கிற அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சத்தியத்தின்படி நடந்தீங்கன்னா நீங்கள் பரலோகத்தை ஈஸியாக போயிடலாம். சரிங்களா? மற்ற என்னத்தை நீங்கள் 1000 காரியங்கள் உலக பிரகாரமான காரியத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தாலும் சத்தியத்தில் நடக்கலான்னு ஒன்று வேதத்தில் பார்க்குறோம். ஒரு உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா ஒன்றும் இல்லை. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆத்மா தான் நம்ம முக்கியம் பாருங்கள். சரிங்களா? அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷம் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும் பாருங்கள். அதான் வேதத்தில் பார்க்குறோம், வாமத்தில் நீ உட்கார்ந்துருக்கிற போது, நின்றுருக்கிற போது, நடக்கிற போது, படுத்துட்ருக்கிற போது உன் பிள்ளைகளுக்கு அந்த வேதத்தை குறித்து நீ போதி அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதே மாதிரி இப்போது சாலமான் தாவீது ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாரு, ஆண்டவரே என் மகனுக்கு எங்கள் மகன்களுக்கு நீங்கள் உத்தம இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. உனக்கு பயப்படும் பயத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அப்போது சத்தியத்தில் நடக்கணும் அப்படின்னா, சத்தியத்தில் வளரணும், சத்தியத்தில் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வேத வசனத்தின்படியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள். இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். சொல்லும்போது சொல்கிறாரு, நீ உன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு அப்படிங்கிறார். சொல்லுங்கள், உன் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடும். நம்ம கண்ணை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள். கையை, காலை, நாவை, ஒரு சிந்தனை மண்டலத்தை எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம வேறு மாதிரி நடந்திருப்போம். இப்போ நம்ம ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறேன், இன்னும் சித்தம் தான், என் சித்தம் இல்லை, என்னுடைய உலக பிரகாரமாக நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரை, இன்னும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள். அப்போ தான் நம்ம சத்தியத்தில் நடக்க முடியும். வேதத்தில் பார்க்குறோம், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இப்போது
ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சத்தியத்தில் வளர்கிறதுக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள், சரிங்களா? அப்போ ஒப்பு கொடுத்து நம்ம இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் ஒப்பு கொடுக்குறேன், அது கீழ்ப்படுகிறேன், இன்னும் ஒப்பு கொடுக்குறதுபடி மாற்றுங்க மாற்றுங்கன்னு சொல்லி போடும்போது என்ன பண்ணுவார்னா, இந்த வார்த்தையை நம்ம சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் கூட கிரியை செய்து நம்மை மகிமை மேல் மகிமை அடைந்து மறும். இப்போ 1-2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லும்படி, நாம் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துவார், இயேசு கிறிஸ்து முறையை மாதிரியே மாற்றுவார் பாருங்கள், சரிங்களா? சில வசனங்கள் நம்ம ஈஸியாக கீழ்ப்படிஞ்சிடலாம், ஆனால் சில வசனங்கள் கீழ்ப்படிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் வச்சு ஜெபம் பண்ணணும் பாருங்கள். ஆண்டவர் எல்லாம் மாற்றிடுவார். உங்களுக்கு அந்த வாஞ்சை இருந்துச்சுனாலே போதும், ஆண்டவர் மாற்றிடுவார் பாருங்கள். ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே சத்தியத்தில் நடக்கிறேன், நான் ஒப்பு கொடுக்குறேன், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன், குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன், சபை விசுவாசிகளை ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே யாரெல்லாம் தெரியும் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க சொல்லுங்களா? ஆண்டவரே மாற்றுங்க, ஆண்டவரே போல மாற்றுங்க, வசனத்துக்கு கைக்குள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வந்து ஆண்டவர் ரொம்ப பிரியமான ஒரு ஜெபம் பாருங்கள். இயேசுவே போல என்னை மாற்றுங்க, சத்தியத்தில் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் போய் நீங்கள் வந்து எவ்வளோ மோசமான ஒரு பாவ பழக்கமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு மோசமான பாவ பழக்கம் அவங்ககிட்ட இருக்கலாம், அவங்க ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இதிலேருந்து நான் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்போது அதை விட ஒரு பிரியமான ஜெபம் ஆண்டவருக்கு ஒன்றுமே இல்லையா பாருங்கள். ஆண்டவரே இதிலேருந்து நான் விடுபடணும், நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, என்னால் முடியாத ஆண்டவருக்கு உதவி செய்யுங்க போதும் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருப்பாங்க. ஆண்டவரை தேடினீங்கனாலே எல்லாம் செஞ்சிருவார் பாருங்கள். அடுத்த பாருங்கள், 5ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 5ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டுக்கலாம். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறார், தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல மறுபடியும் வந்து அவர் சொல்கிறார், அந்த மாதிரி அந்த டீச்சர்ஸ் வந்து யோவான்கிட்ட போய் காயுகிட்ட தங்கின அந்த டீச்சர்ஸ் வந்து யோவான்கிட்ட போய் சாட்சி சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்கிறாரு அவர். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். நீ வந்து அவங்க யாராக அவங்கள உண்மையாக எல்லாமே உண்மையாக நீ வந்து அவங்களுக்கு நல்லா உபசரிச்ச அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீ வந்து ரொம்ப அன்பாக இருந்த, உண்மையாக இருந்த, நல்லா கவனிச்சுக்கிற அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு. தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிபட்டு அனுப்பினால் நலமாக இருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாக இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்ள கடனாளிகளாக இருக்கிறோம். பார்த்திங்கன்னா அவர் அங்கே போகிறாங்க, அங்கே போய் போதிக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பணம் கொடுக்கல, அவங்க வச்சுங்களா, பணம் கொடுக்கல. பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் அவங்கள ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இதே தொழில் செய்கிறாங்க, இதே ஊழியமாக பண்ணுறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து அப்படிப்பட்டவர்களே அந்த சபையானது நீங்கள் வந்து தாங்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து அவங்க வந்து எதிர்பார்க்கல. அவங்க வந்து அங்கேருந்து வந்து யோவானால் அனுப்பப்பட்ட அந்த போதகர்கள் வந்து எதுவுமே வந்து எதிர்பார்க்கல, வச்சுங்களா, எதுவுமே வந்து எதிர்பார்க்கல. அவங்க தேவனுடைய வார்த்தையை வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் வந்து எந்த பணம் வாங்காமல் போயிட்டாங்க. சொல்கிறார், நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவர்களை வந்து நீங்கள் வந்து அங்கீகாரம் பண்ணணும், இந்த சபை வந்து அவங்கள தாங்கணும், அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். ஆகையால் நான் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்கிறோம் அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்ள கடனாளிகளாக இருக்கிறோம். அப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை கொடுக்கணும், என்ன பண உதவியோ இல்லை வேறு என்ன உதவியோ நீங்கள் வந்து அதை வந்து செய்யணும், அவர்களை தாங்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 12ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. தேமேத்திரேயோ அந்த அதில் 11ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 9 முதல் 12 வரை அடுத்த பகுதி. அந்த 11ஆம் வசனம் தான் தலைப்பு. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. ஸோ அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்தெரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் சொல்கிறாரு சபைக்கு எழுதினேன். ஸோ சபைக்கு வந்து இவர் கடிதம் எழுதுகிறார். இந்த மாதிரி சபையில் வந்து இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா, ஆனாலும் அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்தெரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ பார்த்திங்கன்னா, தியோத்தெரேப்பு யாருன்னா அந்த ஒரு சபையின் லீடர், அந்த நடத்தி கொண்டிருக்க அந்த சபையுடைய ஒரு தலைவராக இருக்கிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏற்றுக்கொள்ளலை. ஸோ சில சபை தலைவர்கள் இருக்காங்க, அவங்க வந்து நான் தான் முதல்ல இருக்கணும், முதன்மையானவனாக இருக்கணும்,
அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்கள வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி வந்து யாரையுமே வந்து அங்கீகரிக்காமல் இருந்தீங்கன்னா, யாரையுமே உள்ளே விடாமல் இருந்தீங்கன்னா, உங்களால் அந்த சபையில் ஒரு வளர்ச்சி, ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம பார்க்க முடியாது. சரிங்களா? வேதத்தில் பார்க்குறோம், ஒரு சபைக்குள்ளே வந்து ஒரு சபையில் வந்து சுவிசேஷகர், அப்போஸ்தலர்கள், போதகர்கள் எல்லாம் வந்து அவங்கவுங்க பார்ட்டை செஞ்சால் தான் வந்து அந்த சபை வந்து நல்லா பக்தி விருத்தி அடையும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சிலர் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னா, அப்படி ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து நம்மளால் அதில் வந்து பார்க்க முடியாது. 10ஆம் வசனம் பாருங்கள். ஆகையால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். என்ன சொல்கிறாரு, இப்போ பார்த்திங்கன்னா அவர் தான் ஏற்றுக்கொள்ளல, ஆனால் பார்த்தா யார் ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களையும் வந்து என்ன பண்ணால் சபையை விட்டு புறம்பே தள்ளி போடுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் அப்பப்போ வரும்போது வந்து என்கிட்ட தூசணமான வார்த்தைகளை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அதை வந்து நான் நினச்சி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஸோ இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான வசனம், இந்த 11ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் யோவான் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இவர் அந்த இடத்துல போகிறாரு, ஆனால் வந்து அவர் வந்து அந்த தியோத்திரேப்பு என்ன பண்ணுறாரு, தூசணமான வார்த்தைகளை பேசுகிறாரு, இவருக்கு எதிரான கிரியைகளை செயல்படுறார். ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த மாதிரி அவருக்கு எதிர்க்கலை. சரிங்களா? அப்போ அதான் சொல்கிறார், அவர் வந்து தியோத்திரேப்பு வந்து இவருக்கு தீமை செய்கிறார். ஆனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து இவர் வந்து எதுவுமே எதிர்க்கலை. அதை சொல்கிறாரு, நீ வந்து தீமையானதை பின்பற்றால் நன்மையானதை பின்பற்ற. நம்ம பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலைகளை பார்த்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். சூழ்நிலைகள் திடீர்னு நம்மளை யாராவது திட்டுறாங்க அப்படின்னா, நம்ம அவங்க திட்டுறாங்க, திட்டுறியா நானும் திட்டுறேன் பாருன்னு சொல்லி நம்ம வந்து பழிக்கு பழி வாங்கக்கூடாது. நீ தூசிக்கிறியா நானும் தூசிக்கிறேன் பாரு, நீ எனக்கு கெடுதி செய்கிறேன், அப்படி வந்து நம்ம புதிய ஏற்பாட்டில் தேவன் வந்து அப்படி நம்ம பழக்க லட்சங்களா வேதத்தில் பார்க்குறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பழைய ஏற்பாட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. தீமையோடு எதிர்க்கு நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? சரி, எப்படி டீல் பண்ணுறாரு பாருங்கள். ஸோ நம்ம அப்படி தான் இருக்கணும், மற்றவங்க செய்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. மற்றவங்க செய்கிற மாதிரி நம்ம வந்து ஏட்டிக்கு போட்டியாக வந்து செஞ்சோம்னா நம்முடைய ஆத்மா வந்து கெட்டு போயிடும் பாருங்கள். நம்ம ஆத்மாக்குள்ளே நிம்மதி இல்லாமல் போயிடும். சரிங்களா? அதனால் வந்து நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே வசனம் என்ன சொல்லுதோ அது கலையனாய் போயிடணும். சரிங்களா? அதுவும் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தூஷிச்சாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து திருப்பி தூஷிச்சார், எல்லாம் அமைதியாக இருந்தார். சரிங்களா? அப்போ அவரை பிடிச்சிட்டு போகும்போதெல்லாம் நிறைய பேர் வந்து அவரை தூஷிச்சாங்க, சிலுவையில் இருக்கும்போது தூஷிச்சாங்க, ஆனால் அவர் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணல, அமைதியாக இருந்துட்டார் பாருங்கள். அதில் பார்க்க தீமையோடு எதிர்த்து நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த சாமுவேல் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம், சாமுவேலில் தாவீது வந்து அப்சலேமுக்கு பயந்து ஓடும்போது அந்த இடத்துல வந்து சீமையை அப்படிங்கிறவர் வந்து தாவீதை வந்து தூஷிக்கிறார். சரிங்களா? தாவீதை வந்து தூஷிக்கிறார். சரிங்களா? இப்போ தாவீது ஒன்றுமே செய்யலை, பெரிய ராஜா, நினச்சா என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல, தாவீதுக்கு பின்னாடி பெரிய கூட்டமே போகுது. சரிங்களா? அப்போ அவர் சப்போர்ட்டாக நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சீமையை சின்ன சாதாரண ஆள் தூஷிக்கிறான், அவர் ஒன்றுமே சொல்ல, பேசாமல் இருந்துட்டார். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இவனை எதாவது பண்ணுங்க அப்படின்னு, நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு, ஒன்றுமே பண்ணாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் அதுதான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம், ஊழியக்காரர்கள் வந்து தீமையை சகிக்கிறவனாக இருக்கணும்னு சொல்லி நம்ம தீமையை புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். அது நம்ம ஒரு மாதிரி இயேசு கிறிஸ்துவ மாதிரியை நம்ம பின்பற்றும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா யோசேப்பை பார்க்குறோம், அவருடைய சகோதரர்கள் வந்து நிறையா தீமை செஞ்சாங்க. சரிங்களா? தீமை செஞ்சாங்க, குழியில் தூக்கி போட்டாங்க, விற்று போட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி வந்து அவங்க அப்பா யாக்கோபு மரித்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் நினச்சாங்க, இவர் வந்து என்னை பழி வாங்குவார் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பழி வாங்கலை, கூப்பிட்டு மறுபடியும் சகோதரர்கள்லாம் அவளெல்லாம் நல்லதாக எல்லா உணவு கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்தாரு, அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தாரு, தானியங்களை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், ஆதரிச்சான்னு சொல்லி பார்க்குறோம். அதான் நம்ம விதத்தில் பார்க்குறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யாராவது உங்களுக்கு தீமை செஞ்சாங்கனாலும் போய் நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானமாக நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னொன்று கூட சொல்கிறேன், 2 தீமோத்தேயுல பார்க்குறோம்,
2 தீமோத்தேயு 4:14 பவுல் சொல்கிறாரு, கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். பார்த்தீங்கன்னா நான் வந்து கர்த்தர்கிட்ட விட்டுட்டேன். இப்போ வந்து அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நிற்கிறவன். நீ அவனை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். அவன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், அவ்வளோதான் சரிங்களா. நீ போய் அவன் தீமை செஞ்சாலும் சொல்லி நம்ம தீமை செய்யணும், அவன் எதிர்த்தான்னு சொல்லி நம்ம எதிர்க்கக்கூடாது சரிங்களா. பார்த்தீங்களா, நீயா நானா பார்க்கலாங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து செய்யக்கூடாது பாருங்கள் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டார் சரிங்களா. அப்போ அதில் நம்ம வந்து ஞானமாக இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா. இப்போ எப்போவுமே நம்ம வசனத்துக்கு அலைண்ட் ஆகிடும் சரிங்களா. இப்போ நீங்கள் வசனத்துக்கு அலைண்ட் ஆகிட்டீங்கன்னா தேவன் கிரியை செய்வார் சரிங்களா. அப்போ என்ன மாற்றத்தை கொண்டு வரணுமோ கொண்டு வருவார் சரிங்களா. தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. 12ஆம் வசனம் பாருங்கள். தேமேத்திரியோ இது எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்க எங்களுடைய சாட்சி மெய்யென்று அறிவீர்கள் சரிங்களா. இப்போ தேமேத்திரியோ யார் அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஸோ ஒரு வேளை வேறு யோவான் அனுப்பின ஒரு லீடராக இருக்கலாம், இல்லை இந்த சபை மெம்பராக இருக்கலாம், இல்லை ஒரு வேறு சபை லீடராக இருக்கலாம், யாரும் நமக்கு தெரியாது. பட் ஆனால் அவரை பற்றி நம்ம பார்க்குறோம், ஒரு நல்ல ஒரு நற்சாட்சி பெற்றவர், சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவர் சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு சாட்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள் சரிங்களா. இந்த ஒரு சாட்சியின் வாழ்க்கை வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா. அப்போது நான் ஒரு பிரசங்கம் பண்ணுறது சுலபம் சரிங்களா. ஒரு உபவாசம் பண்ணிடலாம், ஜெபம் பண்ணிடலாம், தூச்சிடலாம், ஆரச்சிடலாம். ஆனால் ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்றது கொஞ்சம் கடினமான ஒரு சேலஞ்சிங்கான காரியம் சரிங்களா. அதான் பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகுமளவு உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் சரிங்களா. அப்போ எப்போ ஒரு நல்ல ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கை நம்மக்கிட்ட இருந்தால் தான் ஒரு நற்சாட்சி பெற முடியும் பாருங்கள் சரிங்களா. அப்போ நம்ம உண்மையாக இருக்கோம், நம்ம அன்பாக இருக்கோம், நம்ம நீதி உள்ளவர்களாக இருக்கோம், அதெல்லாம் வந்து ஒரு நற்சாட்சி சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நற்சாட்சிகள். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரேன்னு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. இப்போ 10ஓட 11 100ஓட 101 இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயேசு மாதிரியே இருக்க தான் கிறிஸ்தவன் அப்படின்னாலே கிறிஸ்தவள் அப்படின்னா கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக இருக்கணும். மாம்சத்தின் கிரிகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது சரிங்களா. அப்போ அதான் சொல்கிறார், நமக்கு ஒரு நற்சாட்சி வேணும். அப்போ நம்ம சாட்சி எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சாட்சி கொடுக்கணும், எதிர் வீட்டுக்காரங்க சுற்றி இருக்கிறவங்க சாட்சி கொடுக்கணும், நம்மளை பற்றி நம்ம பாஸ் சாட்சி கொடுக்கணும், நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்ம சகோதரர்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும் பாருங்கள் சரிங்களா. நம்ம வீட்டில் எப்படி இருக்கோம் சரி, வெளியில் கூட எவ்வளோ வேஷம் போட்டுடலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே நம்ம யாரும் முன்னாடி எந்த ஒரு வேஷம் போட முடியாது பாருங்கள் சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம நற்சாட்சி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் வெளியிலே ஒரு நற்சாட்சி உள்ளவனாக இருக்கணும் ஆண்டவரே, வீட்டிலே ஒரு நற்சாட்சி உள்ளவனாக இருக்கணும் ஆண்டவரே, போகிற இடத்துல ஒரு நற்சாட்சியாக வைங்க ஆண்டவரே, பிரியமாக நடக்கணும் ஆண்டவரே, அன்பெலாம் நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண பாருங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இப்படிதான் பார்த்தீங்கன்னா பில்லி கிரஹாமுடைய மகன், அவருடைய அப்பா குறித்த தெரியும், வேத பண்டிதர், நம்ம இப்போ இறந்து போயிட்டார் அவர். அவருடைய கிட்டத்தட்ட 99 வயசில் அவர் இறந்து போனார். பார்த்திங்கன்னா அவருடைய மகன் அவரை கொடுத்து ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்ட், அமெரிக்காவை அசைத்த ஒரு பெரிய ஒரு எவாஞ்சலிஸ்ட். பார்த்திங்கன்னா அவருடைய பையன் அவரை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தான். அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா மேடையில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் வெளியிலே இருப்பார், வீட்டிலே இருப்பார் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுத்தான் பாருங்கள். எங்கள் அப்பா எப்படி வந்து மேடையில் எப்படி இருக்காரோ அப்படியே தான் வந்து இப்போ எல்லா இடங்களையும் இருப்பார், வீட்லேயே இருப்பார், வீட்லேயே அதே மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நற்சாட்சி கொடுத்து நம்ம பார்க்குறோம் பாருங்கள் சரிங்களா. மேடையில் ஏறி ஒரு வேஷம் போட்டுடலாம் பாருங்கள், ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கோம் அந்த இடத்துல ஒரு சாட்சி தேவை பாருங்கள். ஆண்டவர் கிருபை கொடுப்பார் பாருங்கள். ஆண்டவரே மாற்றணும். இப்போ எல்லாத்தையுமே ஒரு ஆசை வாஞ்ச ஆண்டவர்கிட்ட கேட்கணும் பாருங்கள். ஆண்டவரை எப்படியா நான் மாற்றணும். இப்போ இது வரைக்கும் நான் செய்கிறது தான் பாருங்கள். எந்த ஒரு வசனத்தை வாசித்தாலும் அந்த வசனத்தை வச்சு நான் என்னோட போட்டு பார்ப்பேன். நான் ஆண்டவரே நான் இந்தபடி இதுக்கு நான் தகுதியில் ஆண்டவர், இந்த மாதிரி நான் வாழ முடியல ஆண்டவர், என்னை வந்து மாற்றுங்க ஆண்டவர், எனக்கு ஒரு நற்சாட்சி கொடுங்க, இந்த வசனத்தை கீழ்ப்படி எனக்கு உதவி. இன்றைக்கி வரைக்கும் நான் செய்கிறது தான் சரிங்களா. 30 வருஷமாக வேற்ற வாசிக்கிட்டு இருக்கேன் நான். இன்றைக்கி வரைக்கும் நான் செய்கிறது தான் ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி எனக்கு வாழ என்னால் முடியல ஆண்டவர், இந்த வசனத்தின்படியே வாழ நான் ஆசைப்பட்றேன், எனக்கு உதவி செய்யுங்க, என்னை மறுரூபப்படுத்துங்க, என்னுடைய பலத்தினால் முடியாது, எனக்கு கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் நான் என்னுடைய ஜெபம் அப்படியே தான் இருக்குது சரிங்களா. வேதத்தில் அநேகரை நம்ம பார்க்க முடியும். பவுல் ஒரு நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை தான் சொல்கிறாரு பாருங்கள். 1 கொரிந்தியரில் நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். பவுல் எப்படி எப்பேற்பட்ட ஒரு சாட்சியாக இருக்குது பாருங்கள். பவுலை பற்றி நம்ம வந்து ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அப்படியா ஒரு இயேசு மாதிரியே வாழ்ந்த ஒரு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவ குறித்து சாட்சி கொடுத்தாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி பிதாவான சாட்சி கொடுத்தா நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாத்தான் வேலை குறித்து இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுத்தாரு, ஏதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுத்தாரு பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோசையை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தது, இவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். பார்த்திங்கன்னா இவனை மாதிரி சாந்த குணவன் ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லி
மோசே சாட்சி கொடுத்த நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா அநேக சாட்சிகள் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லூக்கா 1 நம்ம வாசிக்கிறோம். சகரியா, எலிசபெத் தேவனுடைய எல்லா நியமங்களின்படியும், கற்பனைகளின்படியும், கட்டளைகளின்படியும் குற்றமற்றவர்களாக நடந்தாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சாட்சி. சரிங்களா? இப்போ எல்லா வசனத்தின்படியாக நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே தான் யோசுவா குறித்து யோசுவா 11-15 நம்ம வாசிக்கிறோம். யோசுவா எப்படி தேவன் மோசே கட்டளையிட்டார், மோசே யோசுவா கட்டளையிட்டார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் எல்லாமே அவர் கை கொண்டார். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை எல்லாமே யோசுவா கை கொண்டார். அவர் சாட்சியாக வாழ்ந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஒரு கனியுள்ள வாழ்க்கை நமக்கு தேவை. இதில் தான் ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுகிறார். பாருங்கள், சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்காங்க. இப்போ வசனத்தின்படி நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். விதத்தில் பார்க்குறோம், யாக்கோபில் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமில்லை அதுபடி செய்கிறவர்களாக இருங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். பாருங்கள், நம்ம வாழ்க்கையை ஒரு ஆண்டவர் மாற்றுவார். நீங்கள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, வசனத்தை எடுத்து அதுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் நடக்கிற காரியத்தை பாருங்கள். சரிங்களா? இப்போ வீட்டில் எங்கே ஆனாலும் சரி, ஆண்டவர் வசனத்தை எடுத்து வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த வசனத்தின்படியாக என்ன மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம். அதுக்கப்புறம் ஆண்டவர் செய்கிற காரியத்தை நீங்கள் பாருங்கள். அடுத்த பாருங்கள், 13, 14 மீதி இருக்கிற 3 வசனங்கள், கடைசி பகுதி வாழ்த்து. சரிங்களா? வாழ்த்து பகுதி. 13ஆம் வசனம், எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் மையினால் இறங்கினால் எழுத எனக்கு மனதில்லை. சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பி இருக்கிறேன். அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம் சொல்கிறார். நிறையா காரியங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. அதனால் இதில் எழுதுறதில் இல்லை, அதனால் நேரில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உனக்கு சமாதானம் உண்டாகதாக, சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள், சகோதரை பேராய் வாழ்த்துவாயாக. சரிங்களா? அப்போ இது ஒரு நல்ல ஒரு வசனம். பாருங்கள், உனக்கு சமாதானம். மற்றவங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிங்க, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, மற்றவர்களை வாழ்த்துங்க, மற்றவர்களை வசனத்தை சொல்லி ஆசீர்வதிங்க. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொல்கிறார். மற்றவங்களை நல்லா ஆசீர்வதிங்க, மற்றவர்கள் நல்லா வாழ்த்துங்க, மற்றவர்கள் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ண, மற்றவர்கள் குறைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண சொல்கிறார். உனக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்கிறார். பார்த்தீங்கன்னா சமாதானம் இருக்கட்டும். இப்போ யாராவது பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது எங்கேயா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டீங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே அங்கே சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு இடத்துல போனீங்கன்னா நீங்கள் ஒரு வாழ்த்துதல் சொன்னீங்கன்னா அந்த பாத்திரமான இருந்தால் அந்த வாழ்த்துதல் நீங்கள் கூறின சமாதானம் அந்த வீட்டுக்குள்ளே தங்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா வசனத்தை சொல்லி அவங்கள ஆசீர்வதிங்க, வாழ்த்துங்க. அதான் சொல்கிறார். சகோதரனுக்கு வாழ்த்துறது, சகோதரி பேராய வாழ்த்துவாயாக. ஸோ வாழ்த்துறதில் ஒரு விசேஷ ஆசீர்வாதம் இருக்குது. தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பாருங்கள், அதே அநேக இடத்துல பார்க்குறோம். எல்லாம் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாழ்த்துல ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சுருக்காரு. பாருங்க. சரிங்களா? அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரியமானவனே ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள்னு சொல்லி அதில் அதில் பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த காரியத்தை பார்த்தோம். நீ அப்புறம் காயை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, நீ உண்மையாக செஞ்ச, அன்பாக இருந்த, வரவங்களாம் நல்லா கவனித்தேன். இன்னும் கொஞ்சம் பண தேவைகள் எல்லாம் நீ கொடுத்து உதவி, அவங்க சபை மூலமாக கொடுத்து உதவினா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா அந்த சபை தலைவராகிய தியத்திரேப்பு எனக்கு தீமை செய்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா நீ தீமையானதை பின்பற்று, நீ பார்த்து உன்னோடைய வேலையை பார்த்து நீ பாட்டுக்கு நல்லா செஞ்சுக்கிட்டே இரு, யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ தேவனுக்கு முன்பாக உனக்கு கொடுத்த காரியத்தை செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்த்தோம். அவன் தேமத்திரையும் நல்ல ஒரு சாட்சி பெற்றவராக இருந்தார், சத்தியத்தால் சாட்சி பெற்றவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கடைசியாக வாழ்த்தி முடிக்கிறார். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் முடிச்சிடலாம். ஏசப்பான்னு எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. பிரியமானவன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக சொன்னது போல் ஏசப்பா எல்லாவற்றிலும் நாங்கள் ஆத்மாவை நல்லா போஷிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் பிள்ளைகளும் ஏசப்பா அந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு ஏசப்பா சத்தியத்தில் நடக்க கர்த்தர் கிருபை அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்ற கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். அவர் நற்சாட்சியை கர்த்தரங்களுக்கு தாங்க சத்தியத்தால் நற்சாட்சி பெற கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இசப்பா சொல்லப்பட்ட அவசரங்கள் 100 பெருகி பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே, ஒரு விஷயங்கள் குற்றங்குறைகளை மன்னிங்க, வேதத்தின்படியாக நாங்கள் நடந்து எங்களை மறுரூபப்படுத்துங்க. நாம் மாத்திரம் மையப்படட்டும். துதிகண்ட மகிமையாகவும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் நல்ல பிதாவே. ஆமென்.